எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜ். நான் கண்ணையனரில் இருக்கேன். நாங்கள் கண்ணையனர் வந்தப்போ 2000 வந்துட்டோம். அப்போது எங்களோட சூழல் என்னவா இருந்தது அப்படின்னா, தண்ணி வசதி இருக்காது, வேலை வசதி இருக்காது, பஸ் வசதி இருக்காது, கரண்ட் இருக்காது, அப்படின்னு நிறைய சிரமங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கூட நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்போயிலேருந்தே நாங்கள் கண்ணையநகரை ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இடமா நாங்கள் பார்த்துக்கினே இருந்தோம். நான் கண்ணையநகர் வரும்போது எனக்கு 3 வயசு. அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் வேலைக்கு போனோம் அப்படின்னா அவங்க பாரிஸ் தூரம் போகணும். அப்போ விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு போயிடுவாங்க. அவங்க நைட்டு வரணும் அப்படின்னா ஒரு 11 மணிக்கு வருவாங்க. அப்போது மற்ற குழந்தைங்க வளர்கிற மாதிரிலாம் நாங்கள் வளர மாட்டோம். எங்களுக்கெல்லாம் வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் ஒரு 10 ரூபா கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் காலையில் இட்லி வாங்கிக்கிறதா இருக்கட்டும், மத்தியானத்துக்கு சாப்பாடு வாங்கியிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். அப்போது அந்த மாதிரி நாங்களாம் எங்களை வளர்த்துக்கும் போது குற்ற சம்பவங்கள், அந்த மாதிரியான தீய பழக்கங்களுக்கு ஈஸியாக பசங்க போகிறது ஒரு இயல்பான விஷயந்தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்லையும் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். என் கூட இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரொம்ப கவனமாக இருந்தோம். நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பண்ணதே இல்லை. ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் கூட நாங்கள் பண்ணது கிடையாது. என் கூட இருக்க பசங்க எல்லாருமே எங்களுக்கு அப்போலேருந்தே எங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்ணையனர்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது. அப்போது நாங்கள் நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போது எங்களுக்கு டியூஷன்லாம் எடுப்பாங்க, போலீஸ் பாய்ஸ் கிளப்னு சொல்லிட்டு. அங்கே நாங்கள் டியூஷன் படிக்கும் போது அப்போ சார் மாதிரியான போலீஸ் ஆஃபீஸர் தான் ரெகுலராக விசிட் பண்ணுவாங்க. அப்போ கண்ணையநகர் ஸ்டேஷனில் இருந்த கஜபதி சார் அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க. எங்களுக்கு அவங்கள பார்க்கும் போது நாங்களும் போலீஸ் ஆகணும், பெரிய அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். அப்போ சாரோட கன்னுலாம் காட்டுவார். சாரோட கன்று கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ கிட்ட இருக்கும். அப்போது அதெல்லாம் தூக்கும் போது நம்மளும் போலீஸ் ஆகணும், அப்படி பெரிய அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு பெரிய ஆசை இருக்கும். அந்த மாதிரி நிறைய எங்களை ஊக்கப்படுத்தினது, கண்ணையநகரில் நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு, இப்போ நம்ம கண்ணையநகரில் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் காவல்துறை தான். அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பொதுவாக கபடி மாதிரியான கேமை யாரும் கவனிக்க மாட்டாங்க, கண்ணையன் மாதிரியான ஏரியாவை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அப்படியா இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி தமிழ்நாடே கபடியையும் கண்ணையநகரையும் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திகா பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரொனால்டோ மாதிரி, ஒரு டோனி மாதிரி அப்படின்னு எப்படி 100 பேர் இருந்தாலும் ஒருத்தரை மட்டும் தான் கவனிப்பாங்களோ, அந்த மாதிரி யார் விளையாண்டாலும் அவங்க கார்த்திகா மட்டும் தான் கவனிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலான பிளேயரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான பிளேயரு. கார்த்திகா மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸை உருவாக்கணுன்றது என்னோட பெரிய லட்சியமாக இருக்குது. நிச்சயமாக நான் வேலை செய்கிற என்னோட இடத்துல இருந்து ஒரு சார் ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்போது ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ சென்னை கமிஷனர் விஸ்வநாதன் சார் வந்திருந்தாங்க. அப்போது சார் வர்றப்போ கண்ணையநகரே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப பரபரப்பாக இருந்தது, ரொம்ப சுத்தமாக இருந்தது. நிறைய போலீஸ் வேன் போய்கின்னு அப்படின்னு இருக்கும்போது நல்ல ஒரு பார்க்கவே நீட்டாக இருந்தது. இதை போயிட்டு நான் என்னோட மேனேஜர்கிட்ட அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னார், பேசாமல் நீ ஐபிஎஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நான் நினச்சேன், நம்ம ஐபிஎஸ் ஆக முடியாது, நம்ம ஒரு ஐபிஎஸ்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போது நம்ம டீம்லேயே நான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் இதனால் மட்டும்தான் நம்ம உயர்த்த முடியும், நம்ம இடத்த மாற்ற முடியுன்றதை நான் நம்புகிறேன் உறுதியாக. அப்படி நினைக்கும் போது இப்போ 3 பேர் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. நிச்சயமாக அவங்களும் இது மாதிரி ஒரு பெரிய மேடையில் ஏறுவாங்கன்றது என்னோட பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதே போல் கண்ணையநகரில் இந்த வருஷம் மட்டுமே குரூப் 4ல் ஒரு 5 பேர்கிட்ட கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருக்காங்க. அது மணிமாறன் சொல்லிட்டு ஒரு அண்ணா பண்ணின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது.
இது எல்லாத்தையுமே நம்ம வெளியே சொல்லணும், வெளியே தெரிவிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பெரிய பாராட்டு விழாவையும் நமக்கு வெளியே வேன் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயங்களே செஞ்சு கொடுத்த TCCLக்கு எனக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.